நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போறேன். எபிசோட் 10. காலங்காத்தாலே எந்திரிச்சு பத்ததெல்லாம் மறைச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு வாழைப்பழத்தை தள்ளிட்டு ரன்னிங்க்கு கிளம்பிட்டேன். பொறுமையா நடந்து போய் பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல வார்ம் அப் பண்ணிட்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டம். இது என்ன மாதிரி ஓட்டம்னு தெரியல. திடீர்னு கிளம்பி கடப்புடன் ஓடி முடிச்சுட்டேன் வெற்றிகரமா. தானத்திலே சிறந்த தானம் நிதானம்வாங்க. அந்த நிதானம் நம்ம மட்டும் துளி கூட கிடையாது. அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான தான் இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு முட்டையை தள்ளிட்டு வெளியே கிளம்பியாச்சு. சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கிய நண்பர்களே, மறக்காம அப்ளை பண்ணிருங்க. நண்பரை போற வழியில இறக்கி விட சொன்னேன். அப்படி நம்ம வந்த கடை தான் நம்ம அண்ணன் கடை. வழக்கம் போல ஒரு பொடி தோசை சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து F1 வெறியேறினா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அந்த F1 உடம்பத்துல இருந்து இந்த F1 கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு ஒரு குட்டி தூக்கம், அருமையான தூக்கத்தை முடிச்சுட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட கிளம்பியாச்சு. என்னடா பிரியாணியா, ஸ்பாக்ஸ் டயட்டு அதெல்லாம் உண்மைதான் நண்பர்களே. என்னன்னா நான் வந்து ப்ராப்பர் பிளான் இல்லாம இதை பண்ண ஆரம்பிச்சதால எனக்கு என்ன நேரம் எதை சாப்பிடணும் எதை வைக்கணும் இந்த மாதிரி ஒரு கூறுவாரே இல்லை. அப்படி இருக்கிறதால ரொம்ப அன்கண்ட்ரோலா போகுதுன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒரு நாளோட எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து 6 பேக்ஸ் ஆகிற வரைக்கும் டயட்டு தான் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு நண்பர்களே. அதுக்குன்னு சாப்பிடவே மாட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை நண்பர்களே. இது வந்து மாடரேஷன். மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் சாப்பிடணும்னு முடிவெடுத்திருக்கேன். ஐயா என்னையா நீ சாப்பிட்றன்னு சொல்ற சாப்பிடலன்னு சொல்ற, இப்போ சாப்பிட்றியா சாப்பிடலையான்ற கேள்வி உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே நான் டயட் இருந்திருக்கேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி எண்ட் ஆஃப் த டே பிரேக் பண்றப்ப அன்கண்ட்ரோலபிளா போய் மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தடவை அந்த மிஸ்டேக் திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த ட்ரிக்கு. ஸோ மாசத்துல ஒரு வாட்டி மட்டும் நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் பண்டங்களை சாப்பிட்டுட்டு அந்த நாளை முடிச்சிட்டோம்னா அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ அப்படியே புறாக்கு பார்த்துட்டு நடந்துட்டு சாதா பாலில் இன்னைக்கு பாதாம் பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்களே ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.